அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பிரியாணி நான் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி தான் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து துளசி அரிசி ஊற போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, ஸ்பைசஸ், மசாலா, தயிர், பன்னீர். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இன்னும் நல்லா சூடாகட்டும். இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாசி மொட்டு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லி, புதினா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசம் வரும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன்னா வந்து நான்வெஜ் செஞ்சால் மட்டும்தான் இஞ்சி பூண்டு அதிகமாக கொடுக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை போகிறோம். நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் மசாலா சேர்க்குறேன். 1/4 பிஞ்சளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர். 1/2 லெமன் புளிஞ்சிக்கிறேன். ரொம்ப லெமன் புளிஞ்சிடாதீங்க, அப்புறம் புளிப்பு எடுத்துக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் எடுத்தேன் 3 டம்ளர். அதை வந்து நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஊறிடுச்சு. தண்ணிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு, இப்போ நான் வந்து தண்ணி விட்டு இப்போ உப்பு பார்த்துக்கணும். உப்பு பார்த்துக்கிட்டு இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு பார்த்து குடிச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீருங்களை சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் வந்து நான் வந்து வெறும் எண்ணெய் விட்டு நல்லா பன்னீருங்களை க்யூபாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ரை பண்ண பன்னீருங்களை இதில் வந்து மேலே சேர்த்து இப்போ மூடி போட்டு மூடி விசில் விட்டுக்கிறேன். நான் 3 விசில் விட்டு எடுத்தேன். பாருங்கள், கிளறும் போது அடி பிடிக்காமல் நல்லா பொல பொலன்னு ரைஸ் வந்து அழகாக வருது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.